திருச்சிற்றம்பலம். திருவம்பாயினுடைய இரண்டாவது பாடலை சிந்திப்போம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர்யாம் ஆரேலோர் அம்பாவாய். நேரிழையாய். இப்பொழுது நேற்று உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணையும் அழைத்து கொண்டு அடுத்த பெண்ணை அழைப்பதற்காக துயில் எழுப்புவதற்காக இங்கு வருகிறார்கள். வரும்பொழுது அவர்கள் உள்ளே இருக்கின்ற பெண்ணை கூப்பிடுகிறார்கள். நேரிழையாய். நேரிழையாய்னா தகுதியான அணிகலன்களை அணிந்து கொண்டு உறங்குகின்ற பெண்ணை. மங்களகரமாக பெண்கள் வளையல், மெட்டி, மற்ற அணிகலன்களையெல்லாம் அணிந்து கொள்வது மங்களகரமாக வாழ்கின்ற வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும். அதனால் நேரிழையாய் தகுதியான மங்களகரமான அணிகலன்களை அணிந்த பெண்ணி. அப்படி காலையில் எழுந்த உடனே நம்ம கூப்பிடும் பொழுது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்ம எழுப்பும் பொழுது நல்ல மங்களகரமான வார்த்தைகளோடு எழுப்பணும். அந்த தகுதியான அப்படிங்கிறது தகுதியான அணிகலன்கள் என்பது தகுதியாக கண்ணிமை பெண்ணுடைய கண்ணிமை தன்மையுடைய பெண்ணே அப்படின்னு அதை குறிக்கும். நாம் பேசும்போது எப்போதும், இப்போ நீ தூங்கிட்டு இருக்க, நேற்று முன்னாள் அதற்கு முன்னால் நாம் எப்பொழுதெல்லாம் பேசுகிறோமோ, பேச்சுன்னு வந்ததுன்னா பேசுகின்ற ஒவ்வொரு பொழுதும், பேசும்போது எப்போதும், ஒரு தடவை இல்லை, நம்ம பேசுகிறது பல முறை பேசுகிறோம். பல முறை பேசும்பொழுது ஒரு முறை கடவுளை பற்றி பேசலாம், ஒரு முறை உலகைகளை பற்றி பேசலாம், ஒரு முறை வேறு ஏதாவது திரைப்படங்களை பற்றி பேசலாம். அப்படி இல்லையா அந்த பெண்ணு எப்போதும், அந்த ஒரு வார்த்தையை நம்ம ஊனி கவனிக்கணும். பேசும்போது எப்போதும், உரையாடும் காலம், உரையாடுகின்ற ஒவ்வொரு முறையும், எத்தனை முறை உரையாட வாய்ப்பு இருந்தாலும் அத்தனை முறையும் இராப்பகல் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய். இரவில் பேசினாலும் பகலில் பேசினாலும் எப்பொழுதும் எந்த இடத்துல பேசினாலும், இடம் காலம் அப்படி பேசினாலும், இப்போ பகலில் நம்ம இறைவனை பற்றியே பேசி கொண்டிருக்கலாம் அப்படின்னா யார் சோறாகிறது, யார் வேலைக்கு போகிறது இல்லையா? அப்போது பெரும்பாலோர் என்ன சொல்லுவாங்க, இப்போ வகுப்புக்கே வாங்கன்னா எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஆனால் இந்த பெண் அவ்வாறு இல்லையா. எப்பொழுது பேசினாலும் பேசுகின்ற பொழுதெல்லாம் சிவனை பற்றி பேசுவாள். இராப்பகல், பகலிலும் பேசுவாள், இரவிலும் பேசுவாள். இரவுல கூட பேசுவாளா அப்படின்னா தூங்கும் பொழுதும் இறை சிந்தனையோடு தூங்குவாளாம். அப்போது இரவிலே தூக்கமாகிய அந்த இயற்கையினுடைய அந்த அனுபவத்திற்கு இடையேயும் இறைவனை பற்றி அவள் சிந்திக்கிறாள்னு பொருள். இராப்பகல், பகல் நான் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் இறைவுணர்வோடு அவர்கள் இருக்கிறாள். அப்படிப்பட்ட பெண்ணை எழுப்ப வர்றாங்க. அவள் உள்ள படுத்திருக்கிறாள். நேரிழையாய் நாம் பேசும்போது எப்போதும் இராப்பகல் பாசம் பரஞ்சோதிக்கு, பரம்னா மேலான ஜோதி சுரூபமாக பரஞ்சோதிக்கே, மற்றதுக்கெல்லாம் கிடையாது, பரஞ்சோதிக்கே அப்படின்னு சொல்வாளாம். அவள் இறைவனை தவிர வேறு பொருள்களில் அவளுக்கு பற்று இல்லை. அவளுடைய பாசம் என்பது இந்த இடத்துல அன்பு, மீதூர்ந்த அன்பு. அந்த மீதூர்ந்த அன்பு, இறைவன் மேல் வைக்கக்கூடிய அன்புக்கு பக்தின்னு பேர். அந்த பக்தியை அவள் வைப்பாள். இப்போ நேரிழையாய் பாசம் பரஞ்சோதிக்கு, நேரிழையாய் நீ பேசும்போது எப்போதும் பாசம் பரஞ்சோதிக்குன்னே சொல்லிட்டு இருப்பியப்பா. இப்போது ஆர் அமளிக்கு நேசமும் வைத்தனையோ. பேசும் பொழுது நீ
இறைவன் மீது இருக்கக்கூடிய அன்பினை பற்றி, இறைவன் மீது உனக்கு இருக்கிற அன்பை பற்றி பேசி கொண்டிருப்பாய். ஆனால் செயலிலே இப்பொழுது இறைவனை வாழ்த்த வேண்டிய, பாட வேண்டிய, போற்ற வேண்டிய இந்த காலத்தில் போதுகார அமளிக்கு நேசமும். அப்போ நேசம் நேற்று இறைவன்பால் வைத்தாய், இப்பொழுது நேசம் எது மேல் வச்சிருக்கிற? போது ஆர் அமளி. போது என்றால் முதலே நான் சொல்லியிருக்கிறேன், மலர் படுக்கை. போது ஆர் அமளிக்கு நேசமும் வைத்தனையோ. இப்பொழுது நீ நேசத்தை எதில் வைத்திருக்கிறாய்? அதில் பாசத்தை வைத்திருந்தாய், இறைவன் மேல் பாசத்தை வைத்திருந்தாய். இப்பொழுது நேசத்தை உன்னுடைய படுக்கையிலே வைத்திருக்கிறாய். இது மேலே அன்பு வச்சிருக்கிறியா அப்படின்னு வந்த பெண்கள் கேட்டார்கள். இப்போ வாசப்படியில் நிற்கிறாங்க ஒரு 4-5 பெண்கள், ஒரு 7 பேர் நிற்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த பெண் உள்ளிருந்து விழித்தெழுந்து விட்டாள். விழித்தெழுந்து விட்டு அவள் சொல்லுகிறார், நேரிழையீர். அப்படி நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் இதோ அப்படின்னு பதில் சொல்லுகிறாள். இந்த துயில் எழுப்பிய காலம் எப்படின்னா, அது வைகறை பொழுது. இராப்பகல் பாசம் வைத்தான்னு சொல்கிறோம். அப்போது இது வைகறை பொழுது. அந்த அம்மா ரொம்ப நுணுக்கமாக இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். இரவு முடிகிற நேரம், பகல் வருகிற நேரம், அதுதான் காலை. அப்போது முதல்ல அவள் என்ன சொன்னால், இரவும் பகலும் இறைவனை பற்றியே பேசி கொண்டிருந்தவள். ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும். நீ பேசும்பொழுது இறைவன் மீது அன்புடையவளாக இரவும் பகலும் இருப்பதாக நீ சொன்னாய். இப்போ இரவும் முடிகின்ற நேரம், பகல் வருகின்ற நேரம், இந்த நேரத்தில் நீ தூங்குறிய. எந்த நேரமும் இறைவனுடைய சிந்தனையாக இருக்கனா, இந்த நேரம் நீ விழிச்சுக்கிட்டுல இருக்கணும் அப்படிங்கிறது குறிப்பு. ஆகவே இந்த விடிகரை பொழுது என்பது இரவும் பகலையும் குறிக்கின்ற பொழுதாக அமைகிறது. இந்த வைகறை பொழுதில் துயில் நீத்து எழுந்து இறைவனுடைய புகழை பாடாத நீ இராப்பகல் பரஞ்சோதிக்கு பாசம் என்று கூறியது உண்மையா? எத்தனை பொருத்தமாக இருக்கிறது. நீ வைகரையில் துழல வேண்டும் என்பதற்கு மாறுபாடாக நீ இப்படி தூங்கி கொண்டிருக்கிறாயே அப்படின்னு இவ்வளவு கருத்துக்களையும் உள்ளமைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு அந்த பெண் திரும்ப பதில் சொல்லுகிறாள். என்ன சொல்கிறா பாருங்க. நேரிழையீர். இவங்க நேரிழையாய்னு கூப்பிட்டாங்க. பார்த்தோம் இல்லையா? நேரிழையாய், பொருத்தமான அணிகலன்களை அணிந்த பெண்களே. நேரிழையீர் நேராக கூப்பிட்றா. நீ பொருத்தமான அணிகளை அணிந்த கன்னி பெண்களே, சீச்சி இவையும் சிலவோ. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படி தூங்கலாமான்னு தான் கேட்டாங்க. இப்போதார் அமளிக்கே நேசம் வைத்தனையோ. நீ நேற்று ராப்பகல் நாம் பாசம் பரஞ்சோதிக்குன்னு சொன்ன நீ இப்பொழுது இந்த போதார் அமளிக்கு நீ நேசம் வைக்கலாமான்னு கேட்டாங்க. இது அவளுக்கு ரொம்ப சுடுசொல்லாக போய்விட்டது. தன்னை மிகவும் குறைத்து பேசிவிட்டதாக, தன்னை ரொம்பவும் காயப்படுத்தி விட்டதாக அவள் உணர்கிறாள். இந்த காலை நேரத்தில் இறைவனுடைய புகழை பாடாமல் இப்படி அமங்கலகரமான பேச்சுக்களை பேசுகிறீர்களே, சீச்சி அப்படிங்கிற உள்ள இருந்துக்கிட்டே. இவையும் சிலவோ. நீங்கள் இப்படி பேசுகின்ற வார்த்தைகளும் சில வார்த்தை உங்கள்கிட்ட இருக்குதா? இப்போ இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாத. இப்படி கேவலமாக பேசுகிறீங்களே, இவ்வளவு தாழ்வாக பேசுகிறீங்களே. நும் செயல் இகழத்தக்கதுங்கிறாவ. நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ. இப்படிப்பட்ட சில சொற்கள் கூட நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. சீச்சி, இறைவன் திருப்புகளை பாடுவதற்குரிய தூய்மையுள்ள உங்களுடைய வாயினாலே இப்படி எள்ளி என்னை இலக்காரமாக பேசுகின்றீர்களே. அவங்க சொன்னது ரொம்ப ஒன்றும் சொல்லில்லை. இப்போதார் அமளிக்கே நேசம் வைத்தனையோ. பாசம் பரஞ்சோதிக்கன்னு நீ சொல்லிட்டு இருந்தியப்பா, இப்போ இந்த படுக்கைக்கு நேசம் வச்சிட்டியா? நீ யாருக்கு நேசம் வச்சுருக்கேன்னு எனக்கு புரியலையே. நேற்று சொன்னது ஒன்று இன்றைக்கி செய்கிறது ஒன்றால இருக்குது அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இவ்வளவு நாகரிகமாக கேட்குறதே அந்த பொண்ணை ரொம்பவும் மனசை உறுத்திருச்சு. இது நீங்கள் அமங்கலகரமான பேச்சுக்களை பேசுகிறீர்கள். சீச்சி இவையும் சிலவோ. இது மாதிரி வார்த்தைகள்லாம் உங்கள்கிட்ட இருக்குதா? நீங்கள் மாதிரிலாம் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாதே. விளையாடி ஏசுமிடம் ஈதோ. இதெல்லாம் விளையாட்டாக பேசுகிறதுக்குள்ள இடம் இந்த இடமா? என்னுடைய கடைவாயிலில் நின்று இந்த வைகறை பொழுதிலே சிவபெருமானுடைய புகழையும் அவனுடைய மேன்மையும் அவனுடைய சிறப்புகளையும் அவனுடைய விபூதி மகிமைகளையும் எடுத்து சொல்ல வேண்டிய நீங்கள்
இவ்வாறு விளையாட்டுத்தனமாக இப்போதாரமளியின் மேல் நீ படுத்திருக்கிறியே அப்படின்னு எள்ளி நகையாடலாமா? இது எவ்வளவு தாழ்வான பேச்சு! விளையாடுகின்ற விதமாக படித்துரைத்திற்குரிய காலம் இந்த காலமா? இந்த காலத்தில் செய்யலாமா? அப்போ வைகறை பொழுது என்பது பிரம்ம முகூர்த்தம் என்பது அவ்வளவு புனிதமானது. அப்படி கேட்டவுடன் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி இயேசுமிடம் ஈதோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்களெல்லாம் கூறுகிறார்கள், என்ன சொல்கிறாங்கன்னா, விண்ணோர்கள் ஏத்துதற்கு தந்தருள கூசுமலர் பாதம். நாங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், உன்னை எள்ளி நகையாட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அல்ல, விண்ணோர்கள் ஏத்துதற்கு தந்தருள கூசுமலர். அந்த வார்த்தையை நான் மாற்றி போட்டிருக்கேன் பொருள் வர்றதுக்காக. அந்த பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்காது, ஒரு வார்த்தையை அதை நீங்கள் கவனிச்சுக்குங்க, பின்னாடி பார்த்துருக்கேன். விண்ணோர்கள் ஏத்துதற்கு தந்தருள கூசுமலர் பாதம். விண்ணோர்கள்னால் தேவர்கள். தேவர்களெல்லாம் புகழ்ந்து பாராட்டுவதற்காக சிவபெருமான் தன்னுடைய திருவடியை அவங்களுக்கு கொடுத்துட மாட்டானோ. ஏழை கன்னி பெண்கள் தன்னுடைய அன்பின் மிகுதியினாலே அவனுடைய புகழை பாடும் பொழுது அவன் வான்பழித்து இம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொள்ளுகிறான். ஆனால் தேவர்களெல்லாம் அப்படி புகழும் பொழுது அவன் இறங்கி வர கூசுகிறான். விண்ணோர்கள் ஏத்துதற்கு தந்தருள கூசு மலர்பாதம். கூசுதல்னா நாணுதல், வெட்கப்படுதல். இவங்களுக்கு போய் நம்முடைய பாதத்தை எப்பரா கொடுக்கிறது? ஆனால் இந்த மானுடர்கள் யார் தன்னை இழக்கிறார்களோ, தன்முனைப்பில்லாமல் இருக்கிறார்களோ, யார் பக்தியில் மீதூர்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய மலர்பாதத்தை தானே தருகிறான். தலையளித்தாட்கொண்டருளும் என்று பல இடங்களில் மாணிக்கவாசகர் சொல்லுவார். அப்படி தானே வருகிறான். இங்க விண்ணோர்களுக்கு தன்னுடைய பாதத்தை தருவதற்கு கூசு மலர்பாதம். நாணுதல், கூசுதல்னா நாணுதல். அதாவது அவனுடைய திருவுள்ளம் உடன்பட, அவங்களுக்கு தன்னுடைய திருவடியை கொடுப்பதற்கு அவன் உடன்படவில்லை. அப்படி உடன்படாமல் இருக்கக்கூடிய பாதங்கள். ஏன் அப்படின்னா, தேவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய சுயநலத்தையே விரும்புபவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பாடலில் நம்ம முன்னாடி பார்த்துருக்கிறோம். அந்த பாடலில் மாணிக்கவாசகர் சொல்கிறார், வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி, சூழ்த்தமது கரமுரலும் தாரோயை நாயடியேன் வாழ்த்த பிறப்பறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. வானவர்கள் வாழ்த்துகிறார்கள் என்றால் உன்னை வாழ்த்துனா நான் வாழ்வேங்கிறதுக்காக வாழ்த்துறாங்க. உன்னை வாழ்த்தணும்னு வாழ்த்தல, தான் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு காரணத்திற்காக வாழ்த்துகிறார்கள். அவங்கெல்லாம் உன்னை பணிகிறார்கள். அப்படி பணிவதற்கு காரணம் தன்னையெல்லாம் மற்றவர்கள் தனக்கு கீழே உள்ளவர்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக வணங்குகிறார்கள். ஆனால் தூழ்த்தமது கரமுரலும் தாரோயை, மதுகர முரலும் வண்டுகள் மொய்க்கக்கூடிய கொன்றை மலரை அணிந்திருக்கின்ற சிவபெருமானே, சூழ்த்த மது கரமுரலும் தாரோயை நாய் அடியேன் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுனே. என்னுடைய துன்பம் தருகின்ற இந்த பிறப்பிலிருந்து நான் நீங்க வேண்டும் என்று நான் உன்னை வழிபடுகிறேன். வானவர்கள் காரணம் கருதி காமிய பக்தி செய்கிறார்கள். அடியார்கள் இறைவனை இறைவனுக்காகவே வழிபடுகிறார்கள். சுத்தமது கரமுரலும் தாரோயை நாயடியேன் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. அதனால் இந்த தேவர்களெல்லாம் மேன்மேலும் போக நுகர்ச்சி, மேலும் மேலும் புலனின்பத்திற்காக, தன்னுடைய பொறிகளுடைய இன்பத்திற்காக அவர்கள் இறைவனை வணங்குகிறார்கள். நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே. யாரெல்லாம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகுகிறார்களோ அவர்களுடைய நெஞ்சத்துக்குள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன். யாரெல்லாம் நெகிழ்ந்து உருகுகிறார்களோ அவருடைய உள்ளத்திலே சிவபெருமான் சென்று தங்குவான். பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு. பொக்கம்னா யார்கிட்ட இந்த நடிப்பு, அதாவது பக்தி இருப்பது போல நடிக்கிறார்களோ அவர்களுடைய பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பார் அவர் தம்மை நாணியே. யாராவது தன்னுடைய வெளிவேஷத்திற்காக, தன்னை மிகுதிப்படுத்தியதற்காக, தன்னை புகழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யார் ஒரு பூஜை செய்கிறார்களோ அவர்கள் தருகின்ற பூவையும் நீரையும் கண்டு சிவபெருமான் நாணமுடையவனாக தன்னுடைய திருவடியை அவர்களுக்கு தரமாட்டான் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லுகிறார். அந்த பாட்டை மறுபடியும் பாருங்க. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளை, புக்கு நிற்கும் பொன்னாசடை புண்ணியன், பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கொண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியே. ஆகவே தேவர்களுக்கு தனது திருவடிகளை இறைவன் தருவதற்கு திருவுள்ளம் இல்லை என்பதை இந்த வரிகள் சொல்லுகின்றன. விண்ணோர்கள்
ஏத்துதற்கு தந்தருள கூசும் மலர்பாதம். அவ்வளவு உயர்ந்த திருவடிகளை நல்வினை தீவினை பயன் இரண்டாலும் கட்டுண்ட மக்கள் பிறவி ஆகிய நம்ம சாதாரணமானவர்கள், அவர்கள் புண்ணிய பிறவி தேவர்கள். நம்ம நல்வினை தீவினைகளால் கட்டுண்டவர்கள். அதிலும் இந்த சிறுமிகள் ஒன்றும் அறியாத சிறுமிகள். பேதை, பேதைன்னா வயதை நோக்கி பேதைன்னு ஒரு பருவம். பேதை என்பது இளமகளிருக்கு, அதாவது இந்த 14-15 வயசில் உள்ள பொண்ணுங்களுக்கு சொல்லுவோம். அந்த பேதை பருவத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு எளிமையிலே தந்தருள்கிறார். விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான், நாம் இருக்கின்ற இடத்தில் வந்து காட்சியளிக்கின்றான். இதை ராமலிங்க அடிகளார் இதை மிகவும் சிறப்பித்து ஒரு பாடலிலே சொல்லுகிறார். அவனுடைய திருவடியை அவன் யாருக்கு விரும்புகிறானோ அவங்களுக்கு தான் கொடுப்பானோ, மற்றவர்களுக்கு அவன் கொடுக்க மாட்டான். அது சொல்கிறாரு, வேண்டாம் வேண்டான்னு சொன்ன சுந்தரமூர்த்திக்கு போய் வேணும் வேணும்னு வச்சியப்பா அவனுடைய திருவடியை, வேணும் வேணும்னு கொண்டு போய் பலமுறை சூட்டினாயே. சித்தவட மடத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் படுத்திருந்த பொழுது சுவாமி கிழவராக அந்த திருவடியை மீண்டும் மீண்டும் பதித்தார். எத்தனை முறப்பா மிதிக்கிறேன்னு கேட்குறார் சாமி. எத்தனை தடவை மிதிக்கலாம் என்ன, என்னை தெரியவில்லையா? அப்படிதான் சாமி பாடுறாங்க, தம்மானை அறியாத சாதியருளரே, உன்னை தெரியாத அப்படின்னு அவர் வியந்து சொல்லுகிறார். அதை ராமலிங்க சுவாமிகள் தன்னுடைய ஒரு பாடலிலே சொல்லுகிறார். ஒரு முடிமேற் பிறை வைத்தோய், முடியில் கொண்டு போய் பிறைய வச்ச கருணையின் காரணமாக அவன் அழிஞ்சு போகாமல் இருப்பதற்காக உன்னுடைய தலையிலேயே அவனை கொண்டு போய் வச்சா. அயனறி ஒன்மறைதம் பெருமுடி மேலுற வேண்ட வாராது உனை மேலுற வேண்ட, அடியை முடியும் காண வேண்டும் என்ற பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் உன்னுடைய அடியை முடியும் காட்ட மறுத்து விட்டாய். இவன் பாபியாகி உன்னுடைய திருவடியில் வந்தவனை தூக்கி தலையில் வச்சுக்கிட்ட. திருவடி வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு விரும்பி உன்னுடைய திருவடியை தேடுவதற்கு முற்பட்டவர்களுக்கு நீ காட்ட மறுத்து விட்டாய். ஆனால் நீ என்ன பண்ண, மறுமுடி ஊரன் தலைமையில் மறுப்பவும், எத்தனை தர கால வைக்கிற, எட்டி போய் படியா அப்படின்னு சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமி. மறுப்பவும் வந்தவண்ணன் திருமுடி மேலன்னு ஆசை கண்டாய். அப்படி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் பொழுது அவன் தலையை உன்னுடைய காலை கொண்டு வைக்கிறதுக்கு என்ன ஆசை உனக்கு? நின் திருவடிக்கு, திருவடிக்கு என்ன ஆசை என்று ராமலிங்க வள்ளலார் ஒரு பாடலில் சொல்லுகின்றார். ஆகவே விண்ணோர்கள் ஏத்துதற்கு தந்தருள கூசு மலர்பாதத்தை, சிவன் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு அந்த மலர்பாதத்தை தந்தருள்கிறான். அவன் யாருன்னா தேசன், சிவலோகன். தேசன் தேஜஸ், தேசு அப்படின்னா ஒளி பொருந்தியவன். அப்போ தேசன் அப்படின்னா ஒளி பொருந்தியவன், அருவ நிலையில் இருக்கக்கூடிய நிர்குண பிரம்மமாக இருக்கக்கூடிய சிவன், அதை குறிப்பிடுறார். அவனுடைய சொரூப லக்கணம் இங்கே குறிக்கப்படுகிறது. சிவலோகன், அந்த சொரூப நிலையில் இருக்கிறவர்னே நம்ம சிந்தையாலும் அறிய முடியாத பரம்பொருள். அவன் இறங்கி கீழே வர்றான், அவன் சிவலோகத்திற்கு சிவலோகனாக காட்சி தருகிறான். தடத்த லக்கணத்தில் சிவலோகத்தையும் நம்ம போய் அடைய முடியாது. காசிக்கே போக முடியல, நமக்கு திருக்கைலாயத்துக்கே சில பேரால் போக முடியல, சிவலோகத்துக்கு நம்மளால் போக முடியல. ரெண்டும் பார்ப்பதற்கு அறியவன். அதனாலே அந்த பெருமான் தில்லை சிற்றம்பலவன் எங்கே வர்றான்? தில்லை சிற்றம்பலவனாக திருச்சிற்றம்பலத்திலே ஒரு மூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிறான். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. அப்போ தில்லை சிற்றம்பலவன் அவன் இந்த தில்லையம்பலத்திலே வருகிறான். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாய், எல்லா இடத்திலும் நீக்கமறைந்திருக்கின்ற நடராச பெருமான் ஒவ்வொருடைய உயிரிலும் எழுந்தருள் இருக்கிறான். இதை காண முடியல அப்படிங்கிறதுக்காக, இந்த உயிர்களால் இதை காண முடியாது, காணுதற்கு அரிய இடம் அப்படிங்கிறதுனால அவன் சிவலோகனாக இருப்பதையும் அவன் ஒளிப்பிழம்பாக இருப்பதையும் இந்த உயிர்களால் அறிய முடியாது என்பதற்காக, கண்ணால் நாம் கண்ணார காண வேண்டும் என்பதற்காக திருச்சிற்றம்பலத்திலே நடராச பெருமானாக எழுந்தருளி இருக்கிறான். தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு தேசன் சிவலோகன்
ஆகிய காண்டற்கரிய காட்சியாதலால் மிக கருணை கொண்டு அவனே கருணை வடிவம் எடுத்து அங்கு நிற்கிறான். அப்படி கருணை வடிவமாக நடராச பெருமானாக இருக்கிறான். அவன் பொருட்டு நாம் செய்யக்கூடிய அன்பு ஆர் யாம் ஆர். அவனுக்கு நாம் செய்யக்கூடிய அன்பு எத்தகையது, நாம் எத்தகையோம். அப்படிப்பட்ட பரம்பொருள் அருமையில் எளிய அழகு படைத்த சிவபெருமான் பொருட்டு நாம் செய்யக்கூடிய அன்பு எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும். இந்த உலகத்திலே இருக்கின்ற பொருள்களெல்லாம் ஒரு பொருள் மேல் வைக்கக்கூடிய ஒரு அன்பு பாசம் என்பது அந்த பொருளினுடைய நிலையாமையோடு அது அழிந்து போயிடும் இல்லையா? எவ்வளவோ விரும்பக்கூடிய பொருள்கள் நம்மிடம் இருக்கின்றன, நமக்கு பக்கத்தில் இருக்குது. அது உயிரோடு கூடிய உடம்பாக இருக்கலாம், அல்லது நாம் மிக நேசிக்கின்ற பொருளாக இருக்கலாம். ஆனால் அந்த பொருள் நம்மை விட்டு ஒரு காலத்தில் நம்மை விட்டு நீங்கி அழிந்து போய்விடும். அதற்கு மேல் வைத்த அன்பு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, தனக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் இறந்து போய்விட்டால் நமக்கு ஒன்று தோணும், இவங்களோட சேர்ந்து நம்ம செத்து போயிடலாமா அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு நாள் ஆனதுக்கு பிறகு 2 நாள் சாப்பிடாமல் இருந்து 3ஆம் நாள் காப்பி குடிக்க ஆரம்பிச்சிருவான். 4ஆம் நாள் ஒரு வேளை சாப்பிடுவான், அடுத்த நாள் அப்படி தான், அப்படியே 10 நாள் ஆனவுடனே அப்படியே மறந்து போயிடும். அன்பு மெல்ல மெல்ல குறைந்து போய்விடும். ஆனால் சிவபெருமான் மீது வைக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்ட அன்பு! அந்த அன்பை மேற்கொள்வதற்குரிய அடிமைகளாகிய நாம் எள்ளி நகையாடுவதற்குரியவர்கள் அல்ல. சீச்சி அப்படின்னு சொன்னியே, உன்னுடைய அன்பை பற்றி எனக்கு தெரியும். நீ நேற்று இறைவன் மீது அன்பாக பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எல்லா காலத்திலும் நீ பேசும் பொழுதெல்லாம் இரவும் பகலும் இறைவனை பற்றியே பேசிக்கொண்டிருந்தாய். எல்லா இடத்திலும் பேசினாய். இரவும் தூங்காமல் இறைவனை பற்றியே நினைந்து கொண்டிருந்தாய். பகலிலும் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் இறைவனை பற்றி நீ பேசிக்கொண்டே இருந்தாய். ஆகவே உன்னுடைய அன்பு பெரிது, அதை நாங்கள் எள்ளி நகையாட மாட்டோம். அன்பு ஆர் யாம் ஆர். ஆகவே நாங்களெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியலையா? உன்னை எள்ளி நகையாடுவோமா? உனது அன்பு எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் உன்னை கேலி செய்கின்ற பெண்கள் அல்ல என்று சொல்கிறார். இழிமொழிகள், வெறுக்கத்தக்க இழிமொழிகளை கூறும் இயல்பு. அதாவது நம்ம வாயிலிருந்து, சிவனடியார்களாக இருக்கக்கூடியவர் நம்முடைய வாயிலிருந்து அமங்கலமான சொற்கள் வெளியிலே வரக்கூடாது. இதை நான் பலமுறை நம்ம வகுப்பில் நான் சொல்லியிருக்கிறேன். சிவனடியாருடைய வாயிலிருந்து அமங்கலகரமான, மற்றவர்களை கேலி செய்கின்ற புன்மொழிகள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாதுங்கிறது தான் இங்கே நமக்கு சொல்லக்கூடிய குறிப்பு. ஆகவே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எங்களுடைய வாயிலிருந்து உன்னை கேலி செய்கின்ற வார்த்தைகள் எப்படி வர முடியும்? உன்னை நாங்கள் கேலி செய்யவில்லை, உன்னை துயில் எழுப்ப வேண்டும் என்றுதான் நாங்கள் உணர்ந்து பாடினோம். நீ துயிலில் இருக்கிறாய். எவ்வாறாவது இந்த துயிலில் இருந்து நீ வந்து இறைவனுடைய புகழை எங்களோடு சேர்ந்து, எங்களோடு கூட்டாக இருக்க வேண்டும், எங்களோடு தோழமையாக இருக்க வேண்டும், எங்களோடு உறவாக இருக்க வேண்டும். நாங்கள் பாடுகின்ற பாடலிலே நீனும் என்னோடு தோய்ந்து இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோமே தவிர உன்னை இழிவாக நாங்கள் பேசவில்லை. ஒழுக்கமுடையார்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். ஒழுக்கமுடையவருடைய வாயிலிருந்து ஒரு பொழுதும் தவறான சொற்கள் வராது அப்படின்னு அந்த பெண்கள் தங்களுடைய நிலையை விளக்குகிறார்கள். எப்படி இருப்பாருங்க? ரெண்டு அடியார்கள் பேசிக்கொள்ளும் பொழுது எவ்வளவு நாகரிகமும், எவ்வளவு பண்பாடும், எவ்வளவு ஒழுக்கமும், எவ்வளவு மேன்மையும், எவ்வளவு மங்களகரமான சொற்களும் வெளிவருகின்றன அப்படின்னு பார்த்தா மெய் சிலிர்க்க வைக்கிற இந்த பாடல். ஒரு பாடலில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நம்மை பல்வேறு விஷயங்களை, நம்முடைய பக்குவத்தை, பண்பாட்டை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. நம்ம இங்கே நுழையிறோம். இந்த நுழைஞ்சதுலேருந்து வெளியில் போகிறதுக்குள்ள நம்மை பல மடங்கு உயர்த்தக்கூடிய உன்னதமான மொழிகளை நம்முடைய திருவாசக வரிகள் நமக்கு தெளிவாக உரைக்கின்றன. இந்த பாடல் மூலம் ஒரு 2-3 கருத்துக்களை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் மீது கொண்ட அன்பு வாயால் கூறுவதோட இராப்பகல். இப்போ அந்த பாட்டிலேருந்து இராப்பகல் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது இப்போது போதாரமளிக்கே நேசம் வைத்தனையோ. நீ பேசும் பொழுது இரவும் பகலும் இறைவன் மேல் நான் அன்புடன் இருக்கிறேன் என்று அவனை பற்றியே பேசி கொண்டிருந்தாய். இப்பொழுது நீ இந்த படுக்கையின் மேல் பற்று வைத்து எழுந்திருக்காமல் இருக்கிறாய். இந்த ஒரு நிமிடமாகாது. ஆகவே நீ சொல்லிய வண்ணம், ஆகவே சொல்லளவில் சொல்வதை விட செயலளவில் நாம் அதை காட்டுவதுதான் சிறப்பு என்ற கருத்திலிருந்து வருகிறது. இறை வழிபாடு செய்கின்ற காலம் விடியற்காலம் பிரம்ம முகூர்த்தம்.
அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இறை வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும். அது செய்யாமல் வேறு செயல்களில் ஈடுபடுவது தவறு. பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அதை நம்ம நன்றாக பயன்படுத்த வேண்டும். அடுத்தது, தேவர்களுக்கு அரியவன் சிவன். அவன் ஏழை அடியார்களாகிய இந்த பெண்களுக்கு எளியவனாக தனது பாதத்தை தந்து அருள்கிறான். இறையன்பில் ஈடுபட்டவர்கள் என்றும் இழிந்த நிலைக்கு சென்று இழிவான பேச்சுக்களை அவருடைய வாயிலிருந்து பேச மாட்டார்கள். இதெல்லாம் இந்த பாடல்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது. இதில் சக்தியை வியந்தது அப்படின்னு உள்தலைப்பு இல்லையா? இதில் சக்தியை எப்படி சொல்கிறார்? விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர் பாதம். நல்ல நேராகவே பாதத்தை இப்போ சொல்கிறார். இறைவனுடைய பாதம் எங்கு சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் பராசக்தி இருக்கிறாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இறைவனுடைய திருவருள் எங்கே இறங்கி நிற்குது? அவனுடைய திருவடியில் இறங்கி நிற்குது. விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர் பாதம். விண்ணோர்கள் ஏற்றினால் அவர்களுக்கு தந்தருள்வதற்கு, தன்னுடைய பாதத்தை கொடுப்பதற்கு இறைவன் அவ்வளவு விருப்பப்பட மாட்டான். அப்படிப்பட்ட பாதம் என்று இங்கே பாதத்தை சொல்வதனாலே இந்த இடத்துல சக்தியை இந்த பாடலிலே வியந்து சொல்வது நமக்கு மிக தெளிவாக விளங்குகிறது. திருவடி சிறப்பு இங்கு கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே சக்தியை வியந்தது நமக்கு தெளிவாக தெரிகிறது என்று இந்த பாடலை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீசி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோ ரம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.